அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னா, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். ஸோ இதில் என்ன போடப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், பவுலப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பை கொடுத்து, அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பர்சன். அதுதான் அவர் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்னா, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பதற்காக, கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியாய் நிற்கும்படியாய் பவுல் அழைக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளையும் ஆண்டவர் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்குது. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அறைந்து அவரை தரிசித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி பவுல் ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கும்படி அழைக்கப்பட்டதுனால அவங்க அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு கிளம்பி போகிறார். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். ஸோ ஆண்டவர் இவரை புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால ஆண்டவர் நீ எருசலேம்லேருந்து சுவிசேஷத்தை அறிவிக்காமல் வெளியில் கிளம்பி போன்னு சொல்லி பவுலப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ தேவனுடைய அன்பை குறித்த இந்த ஜனங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆண்டவருடைய வசனத்தை சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கணும். த கிரேட் கமிஷன் வாட் காட் ஹஸ் கிவன் டு அஸ் இஸ், அவர் பரவேறி போகிறதுக்கு முன்னாடி சொன்னது, நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியில் நம்ம சேரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரோமரில் நம்ம பார்க்குறோம். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அப்போது இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவன் நம்மை கிளம்பி போக சொல்கிறாரு. அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இல்லை என்றால் மக்கள் கேள்விப்பட முடியாது, விசுவாசிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சுவிசேஷத்தினுடைய முக்கியத்துவத்தை இதில் நம்ம அறிந்து கொள்கிறோம்.